శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. ஹாய் மக்களே, என்னடா எல்லாம் பக்தியே எங்கே கிளம்பியிருக்க மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்டு தாங்க. திருப்பதிக்கு கிளம்பியிருக்கோம். என்னடா என் பையன் தான் இருக்கா, பொண்ணு இல்லையேன்னு பார்க்குறீங்களா? அவன் நல்லா தூங்கிட்டான். ரெடி ஆகிட்டு தூங்குற அழகியை பார்க்குறீங்களா? பாருங்கள். வீட்டிலேருந்து கால் பண்ணி இந்தமாரியே 3 மணிக்கு வண்டி வந்துடுன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. சரி ஓகேன்ட்டு நானும் 1 மணிலேருந்து கிளம்புனேன். ஆனால் திடீர்னு கால் பண்ணிட்டு இல்லை வண்டி லேட் ஆகுதுடி, 6 மணிக்கு தான் வண்டி வரும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு என் பையனும் மாமா போகலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். சரி அங்கேருந்து நாங்களும் கிளம்பி அங்கே இருக்கிற கோயிலில் பெருமாளுக்கு ஒரு பக்தி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வண்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கரெக்டாக வண்டி 6:30 தாங்க எடுத்தாங்க. என்னடா இது வண்டி காலியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸில் ஏற வேண்டியது இருக்குது. நாங்கள் போகிற வழியில் தான் பிக்கப் பண்ணிட்டு போனோம். எங்கன்னா கரெக்டாக பொன்னேரியில். எல்லாட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக டில்டாக பண்ணிருக்கா. கரெக்டாக பொன்னேரியிலேருந்து வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. வண்டி எடுத்தோடனே என் பொண்ணு தூக்கம் வந்துடுச்சு. என் தம்பி ஒருத்தர் 2 குட்டீஸ்க்கு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஸ்வீட் தந்தது தாங்க ஆனால் எனக்கு ஒரு ஸ்வீட் கூட கிடைக்கல. சரி ஓகேன்னு டயர்டில் நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்டேன். கரெக்டாக ஆந்திரா பார்டர்லேயே ஒரு சிவன் கோயில்லையே எங்களுடைய டின்னரை நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்போது லொக்கேஷனும் ரீச் ஆகிட்டோம். என்னடா இது திருப்பதி மாரி இல்லையேன்னு சரி பார்க்குறீங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். நாங்கள் இப்போ திருப்பதிக்கு வரல, இப்போ நாங்கள் காலாஸ்திரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு விளாகே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆளார் தூங்க முடியும். எல்லாம் அந்த தூக்கத்துலேருந்து என் பொண்ணு ஏஞ்சிட்டா. கரெக்டாக அங்கேருந்து 6:30க்கு வண்டி எடுத்தாங்க. இங்கே வந்து ரீச் ஆனது 12 o'clock மேலே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம வியூவுங்க. வந்த உடனே பக்கத்தில் இருக்க பர்சன் வந்துட்டு இந்தமாரி ரூம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அந்த அண்ணாக்கிட்டேயே ரூம் புக்கிங்கும் பண்ணிவிட்டு 1க்கு 2 பண்ணியிருந்தோம். ஏன்னா ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக. செம்ம ஃபன்னுங்க. வந்த டயரில் வீடியோஸ் சரியாக கவர் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். Day 2 பார்க்கலாமா? காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டல் போய்ட்டு என் பொண்ணு அழுந்தாலேன்ட்டு அவளுக்கு ஒரே ஒரு இட்லி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் காஃபி சொல்லவே தேவையில்லைங்க, செம்ம திக்காக இருந்தது. அந்த காலத்துலலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கீழே ஒரு கிண்ணம் மேலே ஒரு டம்ளர் வச்சு அந்த மாதிரி இருந்தது. हर हर शिवने अरुणाचलने अण्णामलये शिव ओं नमः शिवाय शिव शिव हरने सोणाचलने अण्णामलये पोत्री हर ओं नमः शिवाय. எல்லாருமே ஃபேமிலியாக சாமி பார்க்க போக ஆரம்பித்தோம். ஆனால் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே மொபைல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சேடாக போயிடுச்சு. நான் நினச்சேன் இந்த கோயிலில் சரி ஓகே மொபைலில் விடுவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இங்கேயும் திருப்பதி மாரியே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மூஞ்சி அப்படி வச்சுனுக்குற நீதான். சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அங்கே இருக்க ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மொபைல் வாங்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டலில் சரியாக டிஃபன் இல்லாதனால நெக்ஸ்ட் இந்த ஹோட்டலுக்கு வந்து எல்லாருமே டிஃபன் வாங்கி சாப்பிட்டோம். மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து எல்லாமே பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
அப்பா எடுத்துட்டு போயிட்டார். இவளுக்கு இதுதான் வேலை. ஊர்ல எந்த நாய் போனாலும் விட மாட்டாங்க. A few moments later. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல திருப்பதி vlog பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிட்டு பாருங்கப்பா.